இந்த பைரவி, நியூப்ரமும் இங்க ரொம்ப நேரமா வராததுனால ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்படியே சிந்துவும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. இங்க சிவாவ ரசிச்சுட்டு இருக்காங்க. சினேகா இருந்துட்டு, "அப்பா எப்படியோ விடிய விடிய ஆயிடுச்சு. எப்படியோ சிவா இன்னைக்கு நம்ம கூட தங்கிட்டான். இனி போக போக நம்ம நினைச்சது மட்டும் தான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சினேகா ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. அச்சச்சோ! பெரியம்மா இத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்கன்ற மாரி சிவா பதட்டமாக்குறாங்க. சினேகா, "நீ அங்கேயே தூங்கிட்டியா?" "ஆமா சிவான்றாங்க." "நீயாச்சும் என்ன ஒரு நேரம் எழுப்பியிருக்கலாம்ல. நீ தான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேல்ல. எப்படியாச்சும் வீட்டுக்கும் போயிடலான்னு நினைச்சேன். டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா பெரியம்மா இத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்களே, என்னவா இருக்கும்ன்றாங்க. சரி சரி பதட்டமாகா சிவா, கொஞ்சம் பொறுமையா எடுத்து பேசுன்றாங்க. பெரியம்மா ஏதாச்சும் டென்ஷன் ஆகுவாங்க. நீ நம்ம பெரியம்மாக்கு இவ்வளோ பயப்படுற, அவ்வளோலாம் பயப்படாத சரியான்றாங்க. என்ன ஏதுன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் கேளுன்றாங்க. அப்புறம் பெரியம்மான்றாங்க, சிவா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஐயோ பெரியம்மா வேற டென்ஷனா பேசுறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே பயந்து போறாங்க. சிவா, உனக்கு ஏன் இவ்வளோ பயம்? இங்க பாரு, நீ இவ்வளோ பயப்படாத சரியான்றாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த அளவுக்கு பயப்படுற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்படி எல்லாம் பயப்படாத சரியா அப்படின்றாங்க. இல்ல அது வந்து இங்க பாரு, தைரியமா போயிடணும், ஆகாது சரியான்றாங்க. உன் அம்மா இருக்கும்போது நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. டயர்டா இருந்துச்சு, ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கன்றால ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. மகா கால் பண்றாங்க. சிவா இப்பதான் வரேன். எப்படியும் பரவாயில்லையம்மா, ஒரு நைட் தங்க வச்சிட்டு இருக்கான்றாங்க. ஒரு நைட் இல்லை, இனிமேல் அவன் இப்படிதான் இருப்பான்றாங்க. ஒட்டுமொத்தமா என் சிவாவை மாத்த போறான்ட்டி. சூப்பர்மா, எப்படியோ இந்த அளவுக்கு நீ கொண்டு வந்துட்ட, இனி நீ பார்த்து பண்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.